வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெங்காய ஊறுகாய் செய்ய போகிறோம் இல்லையா. அந்த வெங்காய ஊறுகாய் வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கூட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ப்ரெட்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சின்ன வெங்காயம். இப்போ இதை நறுக்கிடணும். நீங்கள் வந்து நறுக்கி போட்டால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நொசன்னு போயிடும். தொக்கு மாதிரி, வெங்காய தொக்கு மாதிரி ஆகிடக்கூடாது. நீர் கொஞ்சம் கூட வெங்காயத்தில் இருக்க நீர் வடியாமல் இந்த மாதிரி நறுக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயம் எப்படி நறுக்கியிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கறி வடகத்துக்கு கூட இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட நீர் வடியாமல் வெங்காயத்தை நறுக்கிடலாம். அதில் இப்போ வெறும் கடாயில் நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்துக்குவோம். 3 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் அமர்த்திடலாம். இப்போ வெந்தயம் 3 ஸ்பூன். வெந்தயம் வாசம் வந்து நிறம் மாறவும் எடுத்துடலாம். போதும், அமர்த்திடுவோம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை மிக்சியில் பவுடர் பண்ணிடுவோம். இந்த ஊறுகாய்க்கு புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இறுக்கமாக உருட்டி அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 75லேருந்து 100 கிராமுக்குள்ளே இருக்கும். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருவோம். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை வற்ற விடும்போது வெங்காயம் ரொம்ப வெந்து போயிடும். ஊறுகாயில் வெங்காயம் நறுச்சுன்னு கடிபட்டால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன். கல் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில உப்பு வந்து ரொம்ப கக்கியம், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கிறதோ குறைச்சிக்கிறதோ பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மிளகாத்தூள் தடவை போடுறதா திரும்ப போட்டிங்கன்னா பச்சை வாடை வரும். அதனால் மிளகாத்தூள் உரப்பு கூடி போச்சுன்னா புளியை கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 200 ml ஊற்றிருக்கேன். நான் வந்து 2 நாள் மட்டும் வெளியில் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஊறுகாயை. நீங்கள் வெளியிலே வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் ஒரு 350 ml எண்ணெய் ஊற்றணும். நான் எண்ணெய் அதிகம் தேவையில்லைங்கிறதுனால 200 ml ஊற்றுறேன். இப்போ ஊற்றிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் ஊறுகாய். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் இப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் கருகி போயிடும் சில சமயம். அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு கடைசியாக போட்டுக்குவோம். இப்போ பெருங்காயத்தை சேர்த்துருவோம். உப்பு பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லாவே. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இப்போ இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு போதுமானு தெரியும் உங்களுக்கு. காரம் அதிகமாகவே இருக்குது. நம்ம புளி ஊற்றினா அந்த காரம் குறைஞ்சிரும். உப்பு கொஞ்சம் பத்தலை போட்டுக்கிறேன். திரும்ப உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ புளிக்கரைசல் தண்ணி. புளிக்கரைசல் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடி,
அந்த வெந்தயம் கடுகு வாசம் வறுத்து பொடி பண்ணி இந்த சமயத்தில் தான் போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாட்டு சர்க்கரையை போடுவோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா போடுவோம். மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திடுறேன். அடுப்பை அமர்த்திட்டேன். மண் சட்டிங்கிறதுனால உங்களுக்கு அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்குது. இதை ஆறவும் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க. சில்வர் பாட்டில்லையோ அல்லது நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலையோ எடுத்து வச்சிங்கன்னா, பிளாஸ்டிக்கில் எடுத்து வச்சா உடம்புக்கு கெடுதல். சில்வரில் எடுத்து வச்சிங்கன்னா சில்வர் பாத்திரம் பொத்து போயிடும். அதனால் கண்ணாடி பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம கரெக்டான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா 3 நாளைக்கு மேலே தாங்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.